கிராமத்து சொலவடைகள் என்பவை கிராமப்புறங்களில் வழங்கி வரும் பழமொழிகள், உவமைகள் மற்றும் பேச்சு வழக்கு சொற்களாகும். இவை பெரும்பாலும் அனுபவத்தின் அடிப்படையில் உருவானவை. மேலும் சமூக பழக்க வழக்கங்கள், கலாச்சார விழுமியங்களை பிரதிபலிக்கின்றன. கிராமத்து சொலவடைகள் சில. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. விரைவாக கோபப்படும் ஒருவருக்கு நல்லது கெட்டது தெரியாது என்று பொருள். ஊருக்கு அடிச்சா கிணத்துல கல் விழுமா? ஒரு பெரிய கூட்டத்தில் ஒரு சிறிய செயல் நடந்தால் அதனால் பெரிய பாதிப்பு ஏற்படாது. நாய் பெற்ற தெங்கங்காய். எதிர்பாராத லாபம் அல்லது அதிர்ஷ்டம் கிடைக்கும்போது இந்த சொலவடையை பயன்படுத்துவார்கள். அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும். விடாமுயற்சியுடன் செய்தால் எவ்வளவு கடினமான வேலையையும் செய்து முடிக்கலாம். ஆழம் தெரியாமல் காலை விடாதே. எதையும் யோசித்து செய்ய வேண்டும். தெரியாத விஷயத்தில் இறங்கக்கூடாது. கட்டினவனுக்கு புத்தி இல்லையாம், கட்டி கொடுத்தவளுக்கு எங்கே போச்சு புத்தி. ஒரு செயலின் விளைவு மோசமாக இருந்தால் செயலை செய்தவரை மட்டும் குற்றம் சாட்டாமல் அதை செய்ய தூண்டியவரையும் சேர்த்து குற்றம் சாட்டுவது. கெட்டாலும் மீசையில் மண் ஒட்டாது. ஒருவன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவனுடைய நல்ல குணம் அவனை விட்டு போகாது. சட்டி கலத்தை தூக்கி எறிஞ்சா மோர் விற்குமா? ஒரு செயலை முழுவதுமாக கைவிட்டால் அது நடக்காது. தேளுக்கு மூத்தவள் பாம்பு. ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கும் விஷயங்களில் யாராவது ஒருவர் சிறிய தவறுகள் செய்தாலும் அதைவிட பெரிய தவறு செய்பவரும் இருப்பார். நாளை என்பது நமக்கென்று இல்லை. இன்றைய வேலையை இன்றே செய்து முடிக்க வேண்டும். நாளை பார்ப்போம் என்று இருக்கக்கூடாது. பழைய சோறு பானையிலே, புது சோறு அடுப்பிலே. பழையதை மறக்காமல் புதியதை ஏற்க வேண்டும். முள்ளை முள்ளால் தான் எடுக்க முடியும். ஒரு பிரச்சனையை தீர்க்க அதே போன்று இன்னொரு பிரச்சனையை பயன்படுத்த வேண்டும். வருமுன் காப்பதே சிறந்தது. நோய் அல்லது தீமை வருமுன் அதை தடுக்க முயற்சி செய்வது நல்லது. அவசர சோறு ஆற்றில் போச்சு. அவசரப்பட்டு செய்யப்படும் எந்த வேலையும் சரியாக இருக்காது. அடுத்த வீட்டு தயிரில் புளிக்காது. அடுத்தவர் பொருளை நம்பி ஏமாறக்கூடாது. 5இல் வளையாதது 50இல் வளையுமா? சிறு வயதில் திருந்தாதவர்கள் பெரிய வயதில் திருந்துவது கடினம். ஆழாக்கு சோத்துக்கு அலையிறவன் ஊர் முழுவதும் சோறு போடுவானா? சிறிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாதவன் பெரிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது. எறும்பு ஊற கல்லும் தேயும். சிறிது சிறிதாக சேர்த்து வைத்தால் பெரிய காரியத்தையும் சாதிக்கலாம். 8 கால் பூச்சி 8 திசையிலும் ஓடும். ஒரு காரியத்தை செய்து முடிக்க பல வழிகள் உள்ளன. கால் காசுக்கு ஆகாதவன் 1000 பொன் கேட்பான். மிகவும் குறைந்த மதிப்பை உடையவன் அதிக விலை கேட்பான். கொள்ளு தாத்தாவுக்கு வந்த வியாதி கொள்ளு பேரனுக்கு வருமா? தலைமுறைகளாக தொடரும் ஒரு நோய் அடுத்த தலைமுறைக்கு வருமா என்பது உறுதியாக தெரியாது. இந்த சொலவடைகள் கிராமத்து மக்களின் வாழ்க்கையை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடி போன்றது. இந்த சொலவடைகள் ஒவ்வொரு அனுபவத்தையும், அறிவையும், புரிதலையும் வெளிப்படுத்துகின்றன.